Students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equation 9.3 question number 22 பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா கொஸ்டினும் ஆன்சரும் previous lessons எல்லாமே அந்த சேனல்ல இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. In a culture, the bacteria count is 1 lakh. The number is increased by 10% in 2 hours. In how many hours it will reach 2 lakh அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா the rate of growth of bacteria is proportional to the number present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலா பாக்டீரியாவோட growth வந்து பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து y இருந்ததை நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். let y be the number of bacteria at any instant t ஸ்டார்டிங்ல. கொஸ்டின்ல அவங்க லாஸ்ட் லைன்ல பாருங்க பாக்டீரியாவோட நம்பர்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனலா இருந்தது அவங்களோட growthக்கு. அதாவது டைம் அதிகமாக பாக்டீரியாவோட கவுண்ட்டும் அதிகமாயிட்டே இருந்தது. இது வந்து ப்ரொபோர்ஷனல் சிம்பிள். ஸோ ஒய்ன்றது பாக்டீரியாவோட கவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம் வந்து அது ப்ரொபோர்ஷனலா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஒய் பை டிடி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிளை ஈக்குவல்ட்டா மாற்றும் போது நம்ம ஒரு கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால ஈக்குவல் டு கே ஒய் அப்படின்னு எழுதிக்கோங்க. இதான் நம்மளோட கிவன் ஈக்குவேஷன். இது இல்லாமல் கொஸ்டின்ல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். டீன்றது வந்து டைம், ஒய்ன்றது வந்து பாக்டீரியாவோட கவுண்ட். அதாவது T0 ஸ்டார்டிங்ல பாக்டீரியாவோட கவுண்ட் எவ்வளோ இருந்துச்சுன்னா 1 lakh இருந்தது அப்படின்னு கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 1 lakh அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்து வந்து டி வந்து 2 hours ஆகும்போது கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 lakh இருந்தது, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அதில் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10% ஆஃப் இன்க்ரீஸ்ன்றது என்னன்னா ஆல்ரெடி இருக்கிற 1 lakh பாக்டீரியா அங்கேயே இருக்கும், அது கூட 10% ஆஃப் 1 lakh ஜாஸ்தி ஆயிருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 lakh plus 10% ஆஃப் 1 lakh நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இந்த 1 lakh அப்படியே இருக்கட்டும். 10%ன்றது வந்து 10/100 ஆஃப் 1 lakh அப்படின்னு எழுதிக்கணும். நம்ம இங்க இருக்க 2 0 இங்க இருக்க 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்க வந்து 1 lakh இருக்கும், இங்க வந்து 10ஐயும் 1000ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது 10,000 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1,10,000 வருது. ஸோ டைம் 2 hours ஆகும்போது வந்து 1,10,000 பாக்டீரியா அங்கே இருந்திருக்கும். இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா எவ்வளோ டைம்ல இதோட கவுண்ட் வந்து 2 lakh ரீச் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ டைம் வந்து கொஸ்டின் மார்க், நம்பர் ஆஃப் பாக்டீரியா வந்து 2 lakh அப்படின்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட கிவன் தான். இப்போ கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ கொஸ்டின்ல அவங்க கொடுத்துருக்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி இதுதான். டிஒய் பை டிடி வந்து கேஒய்க்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒய்யெல்லாம் ஒரு பக்கம் டி எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இன்டகிரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டி அங்கே எடுத்துட்டு போயிடலாம், y எங்க எடுத்துட்டு வந்துடலாம். அப்போ dy by y is equal to k, இங்க வந்து t கிடைச்சிருக்கு. இப்போ ரெண்டு பக்கமா என்ன பண்ணிக்கலாம், இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு, இதெல்லாம் ஒரு t எல்லாம் ஒரு பக்கம் எடுத்தாச்சு. இப்போ இன்டகிரேட் பண்றோம். இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dy by y is equal to இன்டகிரேஷன் ஆஃப் kt. tன்றது வந்து இந்த dt தான் நம்ம அந்த பக்கம் வச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து dt தான் இன்டகிரேட் பண்ண போறோம். இங்க வந்து வெளியில வந்து ஒரு k இருக்கு, அந்த k அங்கே இருக்கட்டும். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது 1/y இன்டகிரேட், ஸோ 1/y இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு log y அப்படின்னு கிடைச்சிரும். இந்த k அப்படியே தான் இருக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் dt பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா t அப்படின்றது கிடைச்சிரும். பக்கத்தில் ப்ளஸ் சி அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. இங்கே இருக்கிற லாக் டேர்ம் நம்ம அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் ஈனும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே வச்சு கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு அசியூம் பண்ணிக்க போகிறோம். இதில் நமக்கு கிடைச்சிருக்க கண்டிஷன்ஸ் எல்லாம் 1/1 அப்ளை பண்ணலாம். முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னா t 0வா இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ வந்து 1 lakh அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே now t is equal to 0, y is equal to 1 lakh அப்படின்ற நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக அங்கே இருந்த பாக்டீரியா கவுண்ட், இங்கே டீக்கு பதிலாக 0 போட்டுட்டோம்னா இங்கே log ஆஃப் 1 lakh வரும் ஈக்குவல் டு சி. ஸோ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டாவது கண்டிஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது டி வந்து 2 hours இருக்கும்போது பாக்டீரியாவோட கவுண்ட் வந்து 1,10,000 அப்படின்னு கொஸ்டின்ல வந்திருக்கு. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இதே ஈக்குவேஷன்ல log ஆஃப் ஒய்க்கு பதிலாக இந்த 1,10,000 ஈக்குவல் டு கே, இந்த டீக்கு பதிலாக இங்கே 2 hours கொடுத்துருக்காங்க, அதனால 2, இங்கே வந்து பக்கத்தில் வந்து ப்ளஸ் சி அப்படின்றது இருக்கு. இந்த சிக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணிக்கலாம்னா log ஆஃப் 1 lakh அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ளஸ் சி இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகிடும்னா மைனஸ் ஆகிடும். இப்போ log ஆஃப் 1,10,000 இந்த பக்கம் இருக்கு உங்ககிட்ட, மைனஸ் log ஆஃப் 1 lakh அந்த சைட்லேருந்து இங்கே வந்திருக்கு ஈக்குவல் டு 2k அப்படின்றத எழுதிக்கோங்க. இது பார்க்க log a மைனஸ் log b மாதிரி இருக்கு. log a மைனஸ் log bன்னு இருந்துச்சுன்னா அவங்கள சேர்த்து எழுதும்போது log ஆஃப் a by b அப்படின்றது கிடைக்கும். log ஆஃப் a by b அப்படின்னு எழுதிடலாம், which is equal to
2k. இங்க இருக்கிற இந்த 4 zeros-உம் இங்க இருக்க இந்த 4 zeros-ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். மல்டிபிள் இருக்க 2 இங்க வந்தா என்ன ஆகும்? டிவைட் ஆகும். அப்போ 1/2 of log of 11/10 அப்படின்றது தான் உங்களோட k-யோட வேல்யூ. ஸோ c-யையும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு, k-யும் நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டத்தையும் எடுத்துட்டு வந்து திருப்பி ஈக்குவேஷன் 1ல என்ன பண்ணிடணும்? சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன்னா t-ல தானே அவங்க எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ கடைசி கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது கேக்கும் சிக்கும் வேல்யூ அப்ளை பண்ணிடலாம். இதான் நம்மளுக்கு பிகினிங்ல கிடைச்ச ஈக்குவேஷன். இதுல இப்போ ஒய் வந்து 2 lakhs வரணும்னா டி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நம்ம அப்ளை பண்ண போறோம். இந்த ஒய்க்கு பதிலா இந்த 2 lakhs அப்படின்றத எழுதிக்கலாம். ஸோ இந்த ஒய்க்கு பதிலா இந்த 2 lakh சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கே டி பிளஸ் சின்னு இருந்ததுல கேன்ற டேர்முக்கு பதிலாக நம்ம இங்கே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல half of log of 11/10 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டி நமக்கு தெரியாது, ஏன்னா டி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சின்னு போட்டுருங்க. சிக்கு பதிலாக log of 1 lakh இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற ப்ளஸ் log of 1 lakh இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும். அப்போ log of இங்கே வந்து 2 lakh அப்படின்னு இருந்துச்சு, மைனஸ் log of 1 lakh அப்படின்றது டேர்ம் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு, which is equal to half of log of 11/10 times t அப்படின்னு எழுதியாச்சு. இது பக்கம் log a minus log b மாதிரி இருக்கலாம். அப்ப நம்ம அவங்க ரெண்டு பேரும் இப்படி கனெக்ட் பண்ணிட்டு log of a by b ன்னு போட்டுடலாம். ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது லாக்ல இவங்க டிவைட் ஆயிடுவாங்க. இந்த 5 0 இந்த 5 0வும் கட் ஆயிடும். இது வெறும் log 2 தான் இருந்திருக்கும். இங்க டினாமினேட்டர்ல இருக்கட்டும் அவங்க வந்து மல்டிப்ல வந்துருச்சு. அப்ப 2 times log 2 நமக்கு t மட்டும் தானே வேணும். log of 11/10 மல்டிப்ல இருக்கு, ஈக்குவல் தாண்டி இங்க வரும்போது டிவிஷன்ல வந்துடும். ஸோ இதுதான் t-யோட வேல்யூ. y-யோட வேல்யூ 2 lakhs ரீச் பண்ணும்போது டைமிங் வந்து இப்படி இருந்திருக்கணும் அப்படின்றத உங்க ஃபைனல் ஆன்சர். ஸோ இப்படி எழுதிடலாம். இவ்வளோ ஹார்ஸ்ல பேக்டீரியா கவுண்ட் வந்து 1 lakh to 2 lakh இன்க்ரீஸ் ஆயிருக்கும்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க. கொஸ்டின் நம்பர் 23 ஒரு MCQ கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை செப்பரேட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இங்கே e power x plus yன்னு இருக்கு. நம்மளோட சின்ன கிளாஸ் ஃபார்முலா லாஸ் ஆஃப் எக்ஸ்பொனன்ஸ்ல எக்ஸ் பவர் ஏ மல்டிபிள் பை எக்ஸ் பவர் பின்னு இருக்கும்போது நம்ம எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பின்னு எழுதுவோம்ல. அப்போ எக்ஸ் பவர் ஏ பிளஸ் பின்னு கொடுத்தாங்கன்னா அதை பிரிச்சு எழுதும்போது எக்ஸ் பவர் ஏ மல்டிபிள் பை எக்ஸ் பவர் பின்னு எழுதலாம். அதான் நம்ம இங்கே எழுத போறோம். இது வந்து dy by dx இருக்கு. e பவர் x மல்டிபிள் பை e பவர் ஒய்னு இதை நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம். எழுதிட்டு x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போனோம். dy by e பவர் y ஈக்குவல் டு e பவர் x dx அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா இங்க x இருந்ததுனால இந்த dx இந்த பக்கம் வந்திருக்கு. இங்க y e பவர் x இங்க இருக்கிறதுனால dx அங்க எடுத்துட்டு போயிருங்க. dy நியூமரேட்டர்ல இருக்கிறதுனால இந்த e பவர் y கீழே எடுத்துட்டு வந்துருங்க. இந்த e பவர் y நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிட்டு இன்டகிரேட் பண்ணிடலாம். e பவர் மைனஸ் பை dy அப்படின்னும் இதை வந்து e பவர் x dx அப்படின்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்டகிரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இன்டகிரேட் பண்ணிக்கலாம். integration of e power minus by dy இங்க integration of e power x dx அப்படின்னு எழுதிடலாம். எழுதியாச்சு. e power anything e power x exponential function differentiate பண்ணாலும் integrate பண்ணாலும் அதே தான் வரும். அப்ப e power minus y integrate பண்ண e power minus y தான். திருப்பி இந்த மைனஸ் y integrate பண்ணும்போது ஒரு -1 வரும். அதை நம்ம இங்க டினாமினேட்டர்ல போடணும். ஈக்குவல் டு e power x இன்டகிரேட் பண்ணா e power x தான். இங்க பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு போட்டுருங்க. இது -1ன்றதால மைனஸ் மேல எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் e power minus y is equal to e power x plus c அப்படின்னு இருக்கு. மைனஸ் e power x மைனஸ் e power minus y நம்ம அந்த பக்கம் எடுத்துட்டு போனா பிளஸ்ல போயிடும். ஸோ e power x பிளஸ் e power minus y இங்க இருக்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம இந்த பக்கம் கூட எடுத்துக்கலாம். மைனஸ் சினாலும் அது திருப்பியும் கான்ஸ்டன்ட் தான் குறிக்கும். அதனால சிக்கு நம்ம சிம்பிள் மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. அதான் நம்ம செலக்ட் பண்ண வேண்டிய ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.